வேர்க்கடலை வேர்க்கடலையில ஊட்டச்சத்து தன்மை, அதிக புரத உள்ளடக்கம் மற்றும் திருப்திகரமான மொறுமொறுப்பு காரணமா இது ஒரு சிறந்த சிற்றுண்டி தேர்வாக இருக்கும். இவை ஆரோக்கியமான கொழுப்புகள், நார்ச்சத்து மற்றும் நியாசின், ஃபோலேட் மற்றும் விட்டமின் இ போன்ற அத்தியாவசிய விட்டமின்களின் நல்ல சமநிலையை நமக்கு கொடுக்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். இந்த வேர்க்கடலையில 30 விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இதுல புரதம் அதிகம். வேர்க்கடலையில் மேலுள்ள தோலில் அதிக சத்துக்கள் இருக்கிறதுனால அதனை நாம தோல் நீக்காம சாப்பிட்றது ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லைங்க, ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு மாலை நேரத்துல வேக வச்ச வேர்க்கடலையை சாப்பிட்டு கொடுத்துட்டு வந்தோம்னா சோர்வா வர்ற அவங்களுக்கு மூளை சுறுசுறுப்பா இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேர்க்கடலையில ரெஸ்வெராட்ரோல் போன்ற ஆக்சிஜன் நீட்சிகள் இருக்கு. இவை இதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்குது. இதய இரத்த நாளங்களில் ஏற்படும் கொழுப்பு அடைப்புகளை கரைக்கும் பணியில இந்த ரசாயன சத்து ஈடுபடுது. நாம தினமும் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை சாப்பிட்றது இதயத்திற்கு ரொம்பவே நல்லது. இதனால கூடுதலா உடம்பில் சதையும் போடாது. இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் சோடியம் வேர்க்கடலையில குறைவு. இதனால வேர்க்கடலையை சாப்பிட இரத்த அழுத்தம் அதிகரிக்காது. வேர்க்கடலையில உள்ள உயிர் வேதிப்பொருட்கள் நரம்பு செல்களை நன்கு செயல்பட தூண்டுது. இதனால நரம்பு மண்டலத்துடன் தொடர்புள்ள பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் வராமல் தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு வேர்க்கடலையை தொடர்ந்து நம்ம சாப்பிட்ற தர்றதுனால ஞாபக மறதி ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க உணவு ஆய்வாளர்கள். அது மட்டும் இல்ல, நரம்பு சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கும் ஆற்றலும் வேர்க்கடலைக்கு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, நாம சாப்பிடும் உணவுப் பொருட்கள்ல இருந்து ரத்தத்தில் சேரும் சர்க்கரை அளவை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வேர்க்கடலையில குறைவு அப்படிங்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகரிக்காது. அது மட்டும் இல்லாம வேர்க்கடலையில் உள்ள பிங்க் கலர் தோலுக்கு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்லாம வேர்க்கடலில் உள்ள மெக்னீசியம் இன்சுலின் சுரக்கும் ஹார்மோன்களை துரிதப்படுத்துது. மேலும் கர்ப்பிணி பெண்கள் வேர்க்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு நரம்பு கோளாறுகள் ஏற்படாது. வேர்க்கடலையில் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமான விட்டமின் ஏ மற்றும் நீரில் கரையக்கூடிய விட்டமின் பி3 போன்ற சத்துக்கள் அதிகம் இருக்கு. இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இதனால மலச்சிக்கல் ஏற்படாது. வேர்க்கடலையில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகள் வெளியேறும். தினமும் 50 கிராம் வேர்க்கடலையை அவித்து சாப்பிட்றதுக்கு நாம முயற்சி பண்ணலாம். வறுத்தும் கூட சாப்பிடலாம், ஆனா ஆயில் போட்டு பொரிச்சு நாம சாப்பிடக்கூடாது. அதே போல வேர்க்கடலையை அளவுக்கு அதிகமாகவும் நாம எடுத்துக்க கூடாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் இது போன்ற பயனுள்ள தகவலோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.